ஐடியில் நான் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு டெக்னிக்கலாக ஒரு டெவலப்பராக மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டரா இல்லை நான் டெக்னிக்கல் சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு நான் எப்படி ஒரு டெவலப்பராக மூவ் ஆகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ அதுக்கான ஒரு அடையாளம் தான் நம்ம பவன். ஸோ இப்போ பவன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரெக்ரூட்டராக இருந்துட்டு இப்போ வந்து சூப்பர் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக பிளேஸ் ஆகியிருக்காரு. ஸோ பவன் பேசுறதை பற்றி கேட்டு வந்துருங்க. என் பேர் வந்து பவன். என்னோட நேட்டிவ் வந்து வேலூர். என்னோட டிகிரி வந்து பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் 2021 பாஸ்ட் அவுட். நான் 1 இயரா வந்து ஐடி ரிக்ரூட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமாட்டுக்கு ஐடி ஃபீல்ட்ல போகணும்னு எனக்கு ஆசை. வெங்கட் சாரோட யூடியூப் சேனல் பார்த்தேன். அப்புறம் டிப்ஸ்லாம் சொன்னாரு, எந்தெந்த டெக்னாலஜி படிக்கலாம் அப்படின்ற டிப்ஸ்லாம் சொன்னாரு. சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ வந்து பிளேஸ் ஆயிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காஷ் இன்ஃபோட்டுக்கு நீங்க படிக்க வந்தா என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, வாரத்துல 6 நாளும் நீங்க இந்த கம்பெனி ஓனர் கிட்ட படிக்க போறீங்க. அவர் தான் உங்களுக்கு டீச் பண்ண போறாரு. இவரை பத்தி சொல்லணும்னா HCL ஆஸ்திரேலியால ஒர்க் பண்ணவர் 10 இயர்ஸா மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவார்டு வாங்கின ஒரே தமிழனும் இவர் தான். அமேசான், இன்டெல், IBM அப்படின்னு ஏகப்பட்ட சர்டிபிகேஷன் பண்ணி வச்சிருக்காரு. 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கு. இவர் மட்டும் இல்லாம ஒரு டெக்னாலஜிக்கும் அந்தந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் பவன் பேசினதை கேட்டிருப்பீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் பெட்ரோலியம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில நான் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக டெவலப்பராக மூவ் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்காக நம்ம கிட்ட வந்து சஜஷன்ஸ் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம கொடுத்த சஜஷன்ஸில் அவர் எப்படிலாம் ஒர்க் பண்ணாரு, அதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ்லாம் பண்ணாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் மாற்றிக்கிட்டாரு அப்படின்றத அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பார். நீங்களும் அதை கவனிச்சிருப்பீங்க. நான் அதில் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கோடிங்கில் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. என்னால் கோடிங் பண்ணிட முடியுமா, நான் கோடிங்கில் நான் என்னென்னலாம் பண்ணணும், ஸோ அது கஷ்டமாக இருக்குமா, நான் எப்படிலாம் மெமரைஸ் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே தயங்கினார் ஆரம்ப கட்டத்தில். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த பேசிக் கிளாஸஸ்லேருந்து அட்வான்ஸ் கிளாஸஸ்க்கு ஒவ்வொரு படிப்படியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாகவே கோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நம்ம சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே அவர் தனியாக படித்து அதுலேருந்து எங்களை டவுட் கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாருங்க எப்பா. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெடிகேஷனை வந்து காட்டுது. ஸோ பவன் இப்படி பண்ணதுனால தான் அவரால் ஒரு சூப்பரான கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக பிளேஸ் ஆகியிருக்க முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ. ஸோ நீங்களும் காஷ் இன்ஃபோடெக்கில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுளில் காஷ் இன்ஃபோடெக்னு சர்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் பேஜில் kashinfotech.com அப்படின்ற நம்ம வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் போகணும். அந்த பேஜ்குள்ளே நம்ம என்னென்ன கோர்சஸ்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் டியூரேஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதில் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அப்ளை ஃபார் கோர்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலமா நீங்கள் ஈஸியாக நம்மக்கிட்ட கோர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே இதில் இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ் இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் அப்படின்ற பேஜ்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரியன்டாக இன்டர்ன்ஷிப் இருக்குது, வேறு என்னென்ன MBA இன்டர்ன்ஷிப், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான இன்டர்ன்ஷிப் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் எவ்வளோ டியூரேஷன், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்ம் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஈஸியாக இன்டர்ன்ஷிப்பும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அவங்க என்னென்ன டொமைனில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அவங்க என்ன டெவலப்பராக என்ன இன்ஜினியராக பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கீழே நம்ம கொடுத்துருப்போம். அவங்க என்ன இயர் பாஸ்ட் அவுட், அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் பாருங்கள். ஓகேவா?